இல்லைங்க. திவ்யாவும் ராசாவும் சேர்ந்து ஒன்னா வாழக்கூடாது. அந்த குழந்தையோட பார்வை அவன் எப்ப மேல படவே கூடாது. பட்ட நம்ம பிள்ளையோட வாழ்க்கை பட்டமரமா பேருன்னு ஜோசியர் ஆணித்தரமா சொல்லிட்டாரு. அது சொல்றதுதான் நான் உங்களை தேடி ஓடி வந்தேன். அதுக்குள்ள இப்படி படுத்துட்டிய. அழாதீங்க. நடந்துட்டு இருக்கிற காரியங்கள், நடக்க போற காரியங்கள்லாம் பார்க்கும்போது ஜோசிய சொல்றதான் உண்மைன்னு எனக்கும் தோணுது. நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும், நம்ம பிள்ளைய காப்பாத்தணும், இந்த குடும்பத்தோட சந்ததி பெருகணும், இந்த குடும்பத்தோட தொழில் பெருகணும். நீங்க நல்லபடியா குணமாகணும்னா இப்ப எனக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் தோணுது. திவ்யாவையும் அவ குழந்தையும் தள்ளி வைக்கிறது நான் முடிவு பண்ணிட்டேன். என் பிள்ளை ராசாவை திவ்யாட்ட இருந்து நிச்சயம் பிரிச்சு காட்டுறேன். நம்ம ராசாவுக்கு அந்த அதிர்ஷ்டக்காரி ஜோதி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க ஏன் அழுகுறீங்கன்னு எனக்கு புரியுது. குடும்பத்துல இப்படி ஒரு கஷ்டம் இருக்கும்போது நம்மளால உதவி பண்ண முடியலையே, இப்படி படுக்கையில படுத்துட்டோமே நினைச்சு வருத்தப்படுறீங்களா? எனக்கு நல்லா புரியுது. நீங்க வருத்தப்படாதீங்க. சுந்தரி நான் இருக்கேங்க. உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு நான் பாடுபடுவேங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். திவ்யாவை இந்த வீட்டை விட்டு போக வைக்கிறேன். யார் மேலேயும் சந்தேகம் வராதபடி அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். நம்ம பிள்ளையையும் அந்த குழந்தையையும் நிச்சயம் பிரிச்சு காட்டுறேன். ஒரு நாளும் அந்த குழந்தை முகத்துல நம்ம பிள்ளைய முழிக்க விட மாட்டேன். அழாதீங்க, அழாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இனிமேல் அந்த திவ்யாவால எந்த ஒரு கெட்ட காரியமும் நம்ம குடும்பத்துக்கு நடக்காம நான் பாத்துக்கிறேங்க. ஜோதி தாங்க இந்த வீட்டுக்கு ஏத்த மகாலட்சுமி. அவளை என் பிள்ளையோட வாழ வைக்க போறேன். இவளை இந்த வீட்டை விட்டு விரட்ட போறேன். அழாதீங்க. நீங்க நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க. அழாதீங்க. அறிவில்ல என்ன எப்ப வர சொல்லிட்டு நீ இப்ப வந்து நிக்கிற? ஏன் என் மேல உனக்கு அக்கறை இருக்கா? நான் சொல்ற பேச்செல்லாம் நீ கேக்குறேன்னு உன்னை டெஸ்ட் பண்றதுக்காக தான் half an hour முன்னாடியே உன்னை வர. இப்போ உனக்கு சந்தோஷமா? இல்ல, நான் சொன்ன பேச்ச நீ கேட்கவே இல்ல. உனக்காக நான் half an hour முன்னாடியே வந்திருக்கேன்டி. நீ இப்படி பேசுற? நான் அத சொல்லல. ரேகா ஆபீஸ்ல வேலைக்கு போவேன்னு நான் சொன்னேன். அந்த வேலையை விட்டியா? ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? நான் ஏன் அந்த வேலையை விடணும்ன்ற? நீ அந்த ஆபீஸ்ல வேலையில இருந்தா நம்ம காதல் ஜெயிக்காது ரகு. என் தம்பி நம்ம ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிக்கவே விட மாட்டான்.
உன்னை அழிச்சிடுவேன் வேற பயமுறுத்திட்டு இருக்கான். அவன் செஞ்சாலும் செய்வான். அவனுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அந்த வேலையை விட்டுட்டு நான் என்ன பண்றது? நீ வேணா என் தம்பி சங்கர் கம்பெனில வேலைக்கு சேர்ந்துட்டேன், நான் உனக்கு வேலை வாங்கி தரேன். தேவையே இல்ல. அவன்கிட்ட எவன் வேலை செய்வான்? இங்க பாரு ரகு, உனக்கு நான் வேணுமா வேணாமா? நீ வேணும் நிம்மி, நான் உன்னை லவ் பண்றேன். அப்போ நீயும் சங்கர் சண்டை போட்டுட்டே இருந்தா நம்ம கல்யாணம் எப்படி ரகு நடக்கும்? அதுக்காக நான் சங்கர் கால்ல எல்லாம் விழுந்து கிடக்க முடியாது. சரி, சங்கர் வேணாம். நீ ரேகானிய விட்டுட்டு உன் குடும்பத்தை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு என்ன நம்பி வா ரகு. நமக்கு மெடிக்கல் ஷாப் இருக்கு, நல்ல வருமானம், ஒரு கணிசமான பேங்க் பேலன்ஸ் கூட இருக்கு. ஓ, மேடம் எவ்வளவு சேர்த்து வச்சிருப்பீங்க? ஒரு 100 கோடி இருக்குமா? என்னது 100 கோடியா? அட பாவி, நானே என் மெடிக்கல் ஷாப்புக்கு ரெண்ட் கட்ட முடியாம தவிச்சிட்டு இருக்கேன், இதுல 100 கோடியா உனக்கு? 10 லட்சம் கூட என்கிட்ட தேராது. அப்புறம் எதுக்கு இந்த பிலிமை காட்டுற? இங்க பாரு, பேசாம ஒண்ணு பண்ணு, சங்கரையும் அந்த குடும்பத்தையும் விட்டுட்டு என் கூட வந்துரு. ரகு, நீ என்ன சொல்ற? நான் சொல்றத கேளு நிம்மி. நம்ம காதலுக்கு சங்கர் உதவி தேவையில்லை. ஏன்னா நான் உன் குடும்பத்துல வந்து வாழ போறது இல்ல. ஆனா நம்ம காதலுக்கு ரேகானியோட ஆதரவு கண்டிப்பா தேவை. ஏன்னா நீ என் குடும்பத்துல வந்து வாழ போற. நீ என் வீட்டுக்கு வந்து எங்க அம்மாவுக்கு மருமகளா வாழ போற. இவங்க 2 பேரோட உதவி தான் இப்ப நமக்கு தேவை. சங்கர் உதவியும் உங்க அக்காங்க உதவியும் தேவை கிடையாது. அதனால அந்த வீட்டை விட்டு நீ வந்துரு. ஏய், என்ன சைலண்டா இருக்க? இல்ல, இந்த ஆங்கிள் நான் இத்தனை நாளா யோசிக்கவே இல்ல. இப்ப யோசிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. நீ எப்ப வீட்டை விட்டு வெளில வர போற? நீ சொல்றதுலயே ஒரு பாயிண்ட் இருக்கு. கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கிறேன். சரி, இன்னைக்கு நான் ஃப்ரீ தான். ஏதாவது சினிமாக்கு போலாமா? நான் ரெடி. எங்கேயாவது பைக்ல லாங் டிரைவ் போலாம். ஈசிஆர்ல போய் படம் பார்க்கலாம். டன், கண்டிப்பா போலாம். போலாம். திவ்யாவும் மாமாவும் எங்க? அவங்க 2 பேரும் வீட்டுல இருக்காங்க. அவர் ரொம்ப அலைய வேண்டாம், நான் தான் வீட்டுல இருக்க சொல்லிட்டேன். வணக்கம் டாக்டர், எங்க அப்பா எப்படி இருக்காரு? ஏதாச்சும் முன்னேற்றம் இருக்கா? எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்காரு. ரொம்ப டென்ஷனா இருக்காரு. வலது கை விழுந்துருச்சு, இடது கையில லேசான உணர்ச்சி இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அவரால் நடமாட முடியாது, பேச முடியாது. அப்படியே பேசினாலும் சிரமப்பட்டு 2-3 வார்த்தை தான் பேச முடியும். டாக்டர், மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் பத்தி நான் பிசியோதெரபி டாக்டர் வர சொல்றேன். அவங்க பேசிக்கா சில பயிற்சிகளை கொடுப்பாங்க. அதை நீங்க யாராவது கத்துக்கிட்டு தினமும் 1 மணி நேரமோ இல்ல 2 மணி நேரமோ அவருக்கு நீங்க பயிற்சிகளை கொடுக்கணும். கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். இல்ல டாக்டர், நாங்க 4-5 பேர் இருக்கோம், மாத்தி மாத்தி பாத்துக்கிறோம். அப்படி சொல்றது ஈஸி, ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம். அவரை பாத்துக்கிறதுக்கு தனியா ஒரு ஆள் வேணும். அப்பதான் அது சரியா இருக்கும். மற்றபடி நான் மருந்து மாத்திரை எல்லாமே எழுதி கொடுத்துருக்கேன், அதை தவறாம கொடுங்க. தலையில கொஞ்சம் காயம் ஆறி இருக்கு, அதனால கட்டு பிரிச்சாச்சு. இனிமே தலையில கட்டு போடணுங்கிற அவசியம் இல்லை. அவரை டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. நீங்க அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ரொம்ப சந்தோஷம் டாக்டர். சரி, எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம். அவருக்கு முன்னாடி யாரும் சண்டை போட்டுக்காதீங்க. குடும்ப கஷ்டத்தை பத்தி பேசாதீங்க. அவருக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணுங்க. அப்பதான் சீக்கிரமா குணமாவார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். ரூமுக்கு வாங்க. சரிங்க, அப்பா பார்த்துக்கோங்க, வரேன். சரிப்பா. பிசியோதெரபி டாக்டரா வராரு? இவருக்கு எதுக்கு பிசியோதெரபி டாக்டர் எல்லாம்? நானே நல்லா பாத்துக்கிறேன் மாமா.
சுப்பு மாமா, இப்பதான் ஒரு ஆட்டத்தை ஆடி முடிச்சேன், அதுக்குள்ள அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டியா? உங்க குரலை கேட்கணும் போல ரொம்ப ஆசையா இருந்தது. ஏய், புடவை விஷயத்துல என்ன எப்படிலாம் படுத்தி எடுக்கணுமோ எல்லாம் படுத்தி எடுத்துட்டு எல்லா சாங்கியத்தையும் பண்ணிட்டேன்ல. ஐயோ, கடைசியில நான் உங்களுக்கு நல்ல பேரு தானே வாங்கி கொடுத்தேன். நான் என்ன உங்களை மாட்டியா விட்டேன்? என் புருஷன் நல்லவரு, வல்லவரு, அவரை மாதிரி ஒரு உத்தமர் இந்த உலகத்திலேயே கிடையாதுன்னு அந்த சரசு வாயாலேயே உங்களுக்கு அக்மார்க் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்தேன்ல. ஆமா, பெரிய சர்டிபிகேட். படக்கூடாத அவசியெல்லாம் பட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா வந்து நல்லவன் பேர் வாங்கி என்ன பிரயோஜனம்? வெய் போன. ஆசையா பேசணும் தானே போன் பண்ண. ஏன் இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழறீங்க? உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. உன் குரலை கடல் அப்படி எரிச்சலா வருது. அப்படியா? ஆமா. ஏண்டி, அன்னைக்கு என்ன சொன்ன என்கிட்ட? புடவை வாங்கின விஷயத்தை சரசு கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு நீ அவள்கிட்ட சொல்லிட்டேல்ல. எனக்கு என்ன கெட்ட எண்ணம், கெட்ட புத்தி, திமிரு, கொழுப்புடி. பாரு, நீ என்ன வேணும்னு அவள்கிட்ட மாட்டி விட்டுருக்கிற. அன்னைக்கு ராத்திரி நான் அவமானப்பட்ட மாதிரி என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் அவமானப்பட்டதில்லை. ஐ எம் சோ சாரி மாமா. என்ன சாரி? அவன் என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? நீங்க என்கிட்ட சொல்ற ஒவ்வொரு பொய்யும் என் உடம்புல இருக்கிற ரத்தத்தை எல்லாம் சுண்டி கண்ணீரா மாத்துதுன்னு சொன்னா. அதை கேட்டதும் என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? அவளுக்கு குழந்தைய தான் பெற்றுக்க முடியல. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் சந்தோஷத்தையாவது கொடுக்கலாம்னு நினைச்சேன். பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீ அவ மேல இருக்கிற பழி உணர்ச்சியில அவளை பழி தீர்த்து இருக்கிற. சரிதானே மாமா? இத பாருங்க, என்னதான் நான் அவளை அக்கா அக்கான்னு வாய் வார்த்தையா கூப்பிட்டாலும் கடைசியில எனக்கு அவ சக்காலத்தி தானே. என்கிட்ட இருக்க வேண்டிய உங்களை அவ தானே இப்ப பறிச்சு வச்சுக்கிட்டு இருக்கா. அந்த சரசு மட்டும் இல்லாம இருந்திருந்தா இப்படி வயித்துல புள்ளைய சுமந்துக்கிட்டு தனியா கடந்து கஷ்டப்படுவேனா? உங்க கூட ஜாலியா நான் உங்க மடியில இருந்திருப்பேன். அத கெடுத்தது அந்த சரசு தானே. என் வயித்துல புள்ள இருந்தோம், அதுக்கு நீங்க அப்பனா இருந்தோம். உங்களால எனக்கும் என்னால உங்களுக்கும் ஒரு சந்தோஷமும் இல்லையே. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? என் கழுத்துல தாலி ஏறாம வயித்துல குழந்தையோட ஊருக்கு முன்னால இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறேனே. நான் ரோட்ல போனா என் முதுகுக்கு பின்னாடி ஊரே என்ன பார்த்து சிரிக்குதே. இப்படி அசிங்க அசிங்கமெல்லாம் பேசுறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதுக்கெல்லாம் சரசுவா காரணம். இதெல்லாம் நீயா எடுத்த முடிவு. நானா எடுத்த முடிவுதான். நான் இல்லைங்களே, ஒத்துக்கிறேன். ஆனா நான் இந்த மாதிரி கர்ப்பமா இருக்கும்போது என் கழுத்துல நீங்க தாலி கட்டாம இப்படி நழுவி நழுவி ஓடுறீங்களே, அதுக்கு யார் காரணம்? அந்த சரசு தானே. அவளுக்கு பயந்து தானே நீங்க அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. வேணாம் கவிதா, அனாவசியமா பேசாத. ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நீங்க தைரியமான ஆம்பளையா இருந்தா சரசு கிட்ட போய் சொல்லுங்க. ஏய் சரசு, ஏன் புள்ளையே தான் கவிதா சுமந்துகிட்டு இருக்கா. உன்னால முடியாத சாதனைய அவ பண்ணி இருக்கா. நீ எங்கேயாவது ஒழிஞ்சு போ. எனக்கு நீ வேண்டாம். உன்னால எனக்கு ஒரு குழந்தை பெத்து தர முடியல, நீ செத்து போ. நான் கவிதா கூட சந்தோஷமா இருப்பேன், அவ கூட ஜாலியா இருப்பேன்னு சரசு கிட்ட சொல்லுங்க பாப்போம். நிறுத்தி. என்னடி சொன்ன? நான் என் சரசு செத்து போக சொல்லணுமா? எதுக்குடி சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? அவ என் பொண்டாட்டிடி. அதே வார்த்தை நான் உன்கிட்ட சொல்றேன். செத்து போ, ஒழிஞ்சு போ. போதுமா? நான் என் சரசோட சந்தோஷமா இருப்பேன். என்ன சொன்னீங்க? யார பார்த்து என்ன சொன்னீங்க? ஏன்டி சொல்லக்கூடாது? நீ சரசு கிட்ட சொல்ல சொன்ன, அதே வார்த்தை நான் உன்கிட்ட சொன்னேன். ஏன் தற்கொலை பண்ணிக்க ஐடியா கிடைக்கலையா? நான் வேணா உனக்கு ஐடியா தட்டுமா? மொட்டை மாடிக்கு போ, அங்க இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்க. இந்த ஐடியா எப்படி இருக்கு? யோசி.
சரி மாமா, அவ்வளவுதானே? நான் ஒருத்தனுக்கு முந்தி விரிச்சவதான். என் புருஷன் நீங்க மட்டும்தான். என் வயித்துல உங்க குழந்தைய தான் நான் சுமக்கிறேன். உங்களுக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஆசை ஒரு குழந்தைய பெத்துக்கணுங்கிறது தான். உங்களோட அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் ஊர் உலகத்துக்கு முன்னாடி இவ்ளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எவ்வளவோ கெட்ட பேரை தாங்கிக்கிட்டு உங்களுக்காக நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா இப்போ நீங்களே நான் சாகணும்னு ஆசைப்பட்டுட்டீங்கல்ல. ஒரு புருஷனோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது ஒரு நல்ல பொண்டாட்டியோட கடமை. அப்பதான் அவ உத்தமி, அப்பதான் அவ பத்தினி. உங்க ஆசையை நான் நிச்சயம் நிறைவேற்றுறேன். நான் சாகுறேன் மாமா, உங்களுக்காக, உங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நான் செத்து போறேன். ஏய் கவிதா, நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன். நான் கோவத்துல என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியல. நீ சரசுவ சாவ சொன்னதுனால நான் கோவத்துல உன்னை அப்படி சொல்லிட்டேன். கவிதா, என்ன சொன்னீங்க? கடைசியில நீங்களும் ஒரு சராசரி ஆம்பளை தானே நிரூபிச்சிட்டீங்கல்ல. இல்ல, உங்க ஆசைப்படியே நான் சாகுறேன். இப்படி சாகணும்னு சொன்னீங்க. மொட்டை மாடியில இருந்து குதிச்சு சாகணும்னு சொன்னீங்கல்ல. உங்க ஆசையை நான் நிறைவேற்றுறேன் மாமா. ஏய் கவிதா, தபார் வேணாம், அந்த மாதிரிலாம் பண்ணாத. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி, ரொம்ப கொடுத்து வச்சவரு. உங்க ஆசையை நான் மட்டும் இல்ல, என் வயித்துல இருக்கிற உங்க குழந்தையும் சேர்ந்தே இப்ப நிறைவேற்ற போகுது. நடக்க போறது ரெட்டை தற்கொலை. ஐயோ, அப்படிலாம் சொல்லாத கவிதா, ப்ளீஸ். ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா அம்மாவோட பேச்சை கேட்டு நடக்கும். ஆனா நம்ம குழந்தை எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்க பாருங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா பேச்சை கேட்டு நடக்கிறதுக்கு தயாரா இருக்கு. கவிதா வேணாம் கவிதா, அவசரப்பட்டு பண்ணிடாத. நான் சொல்றது கேளு கவிதா, ப்ளீஸ். உங்களுக்கு நாங்க செத்த செய்தி வந்து சேரும். இங்க 2 பேரையும் வந்து அள்ளிக்கிட்டு போங்க. ப்ளீஸ் வேணாம் கவிதா. கவிதா, ஏண்டா ஏன் இப்படி பேசுற? அவ அடிப்பட்ட பொம்பளை 1000 பேசுவா. ஆனா நீ, உனக்கு யோகிய நியாயஸ்தன் 1008 பேர் இருக்குல்ல, நீ ஏன்டா அப்படி பேசுற? உனக்கு ஏன்டா அவ்வளவு வாய் கொழுப்பு? ஒரு கர்ப்பிணி பொண்ணு செத்து போகுதுன்னு சொல்லிட்டிய, நீ எல்லாம் உருப்படவே மாட்டா. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு சரசும் வேணும், கவிதாவும் வேணும். கவிதாவால வர்ற அந்த குழந்தையும் வேணுமே. நான் என்ன பண்ணுவேன்? இல்ல 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 இல்ல, அவ சாவ மாட்டா, அவ சாவ மாட்டா. சும்மா என்ன மிரட்டுறதுக்காக தான் அப்படிலாம் சொல்லியிருக்கா. இல்ல, அவளுக்கு வாழணும்ன்ற ஆசை இருக்கு. அவ சாவ மாட்டா, அவ சாவக்கூடாது, சாவ மாட்டா. போன் பண்ணி பாப்போம். This number is currently switched off. Please try again later.